உபத்திரவப்படுகிறவரின் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத ஆண்டவர் கூப்பிடும் போது கேட்டு விடுதலையை தருகின்றார். 1 தெசலோனிக்கேயர் 1:6 நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி அன்புக்குரியவர்களே, உபத்திரவம் என்பது ஒரு உலைக்களமாய் நம்முடைய வாழ்க்கையை உருக்குகின்ற நேரத்திலே உதவி செய்கிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். பக்தர்கள் உபத்திரவப்பட்ட பொழுது, தீர்க்கதரிசிகள் உபத்திரவப்பட்ட பொழுது, அப்போஸ்தலர்கள் உபத்திரவப்பட்ட பொழுது ஆவியின் பலனை கொடுத்து விசுவாசத்தில் வழுகி போகாதபடி நிலைநிறுத்தி அழைப்பை இழந்து விடாதபடி ஸ்திரப்படுத்தி அவர்களை தம் பக்கமாய் மார்போடு அணைத்தவர் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த வசனத்திலே உபத்திரவப்படுகிற காலங்களில் நடக்கின்ற 3 காரியங்கள் பவுல் இங்கு எழுதுகிறார். 1, உபத்திரவப்படுகிற உச்சகட்டத்தின் வேளையிலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் நம்மை பரவசமாய் நம்மை நிரப்ப இறங்கி வருகிறது. உபத்திரவம் நம்மில் புடமிடுகிற சூழ்நிலையை உருவாக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மேல இறங்கி வந்து ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றரவாளனாக செயல்பட்டு நம்மை அரவணைக்கின்றார். கலங்காதிருங்கள் அன்புக்குரியவர்களே, உபத்திரவப்படுகிற உங்களை ஆற்றி தேற்ற அருமை ஆவியானவர் உங்களோடு உலாவுவார். 2வது, உபத்திரவத்தின் உச்சகட்ட வேளையிலே திருவசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனப்பக்குவத்தை நாம் உருவாக்க வேண்டும். இந்த உபத்திரவத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் என்றால் வசனத்தினால் மாத்திரமே இதை மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை சாத்தான் வனாந்தரத்திலே உபத்திரவத்தில் தள்ளி சோதிக்க வந்த போது வசனத்தினாலே அடி கொடுத்து அவனை வீழ்த்தினார். அதுபோல உபத்திரவத்தின் பாதையை நாம் கடந்து கொண்டிருக்கிற வேளையிலே திருவசனத்தினால் சாத்தானை மேற்கொண்டு நாம் உபத்திரவத்துக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட முடியும். 3வது, உபத்திரவம் நம்மை சூழ்ந்து கொள்கிற வேளையிலே கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு மகா பெரிய வைராக்கியம் நமக்குள் உருவாகிறது. உபத்திரவமான சூழ்நிலைகள் நம்மை உருவ குற்றுகிற வேளையிலே கர்த்தரை பின்பற்ற வேண்டும். உபத்திரவம் கர்த்தரை விட்டு என்னை மறுதலிக்க வைத்துவிடக் கூடாது என்ற வைராக்கியத்தோடு கர்த்தருக்குள் முன்னேறி போகும்போது உபத்திரவங்களை கண்டு மனதுருகி நம்மை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார். ஆமென். எனவே இந்த காலை வேளையிலே உபத்திரவங்களை கண்டு பின்வாங்கி போக வேண்டாம். ஆண்டவரோடு நெருங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உபத்திரவத்தின் பாதையில் கடந்து செல்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறவராய் இப்பொழுது இறங்கி அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா உபத்திரவங்களையும் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.